ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விராட் கோலி அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இந்தியாவிலே கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்சை மிஸ் பண்ணி 3rd மேட்ச்சில் களமிறங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அடுத்தது அவர் எதுக்காக ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்சஸ் மிஸ் பண்ணார் அப்படின்னா, அவங்களோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு ஒரு பிலோ லைனில் இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக விராட் கோலி போயிருக்கிறான்னு ஒரு விஷயம் வந்தது. பட் ஆனால் விராட் கோலியோட பிரதர் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு டேக் டவுன் பண்ணார். இப்போ 3rd டெஸ்ட்டையும் விராட் கோலி மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துச்சு நேற்று. அண்ட் இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விராட் கோலி இப்போ கண்ட்ரிலே கிடையாது, அவர் எப்போ எந்த டெஸ்ட்டில் ஆட போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். டீமுக்கு இன்னும் ஒரு எந்த விதமான அப்டேட்டையும் கொடுக்கல அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ விராட் கோலியை வந்துட்டு கண்டிப்பாக டீம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல கில், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க டோட்டலாக வந்து டச்லேயே இல்லை. ஸோ இப்போ சர்ஃப்ராஸ் கான், ரஜத் படிட்டருக்கு கண்டிப்பாக வந்து டெபு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பேஸ் அட்டாக்கில் இப்போ ஷமி கிடையாது. ஸோ ஜடேஜா இப்போ ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணுறாரு, அவரும் வந்துட்டு இப்போ ரூல் அவுட் ஆயிருக்காரு. கேஎல் ராகுல் ஒரு மிகப்பெரிய லெவலில் டீம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது விராட் கோலியோட அப்டேட்டும் நமக்கு கிடைக்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸாக தான் இருக்குது. ஸோ விராட் கோலி டீமுக்கு இப்போ கண்டிப்பாக தேவை. 3rd டெஸ்ட் மேட்சில் அவர் வந்தே ஆகணும். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், ஃபாஃப் டு பிளஸை சந்திக்க போகும் ஒரு மிகப்பெரிய சவால். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகில் வந்துட்டு டாப் 4 அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் சினாரியோ இன்னும் ஓப்பனாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா 3 டீம்ஸுக்கு. டாப் 3 டீம்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ இந்த 4th பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3 டீம் போட்டி போடுறாங்க. அதில் ஜேஎஸ்கேவும் ஒரு டீம். ஜேஎஸ்கேவும் ஃபாஃப் டு பிளஸஸ் நம்ம ஆர்சிபியோட கேப்டன் தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எம்ஐ கேப்டவுன் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபாஃப் டு பிளஸஸ் வந்து லீட் பண்ண நம்மளோட ஜேஎஸ்கே டீம் எம்ஐ கேப்டவுனை டோட்டலாக வந்துட்டு வீழ்த்தினதோட எம்ஐ கேப்டவுன் வந்து வெளியே போயிட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். பட் நேற்று மேட்ச்சில் ஜேஎஸ்கே டோட்டலாக ஒரு லோ ஸ்கோரை வந்து அடித்து அவங்க தோத்தாங்க. ஸோ அது நடந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் எம்ஐ கேப்டவுனும் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த 4th பொசிஷனில் நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நல்ல ரன் ரேட்டரை வந்து ஜெயிச்சாகணும். இப்போ ஃபாஃப் டு பிளஸஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவால் இது. ஃபாஃப் டு பிளஸஸ் மட்டும் அவருடைய இந்த ஒரு ராப் பேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து அவரோட டீமை பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டு போயிட்டார்னா கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸோட கேப்டன்சி அந்த இடத்துல ரொம்ப வைரலாக வந்து பேசப்படும். கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபாஃப் டு பிளஸ் இது வரைக்கும் வந்து 50 அடிச்சிருக்காரு. நேற்று மேட்ச்லையும் ஃபாஃப் டு பிளஸஸ் ரன்ஸ் எதுவும் அடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டாருன்னா பிளே ஆஃப்ஸில் ஃபாஃப் எப்போவுமே ஒரு பீஸ்டாக இருந்திருக்கிறாரு. கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸில் ஃபாஃப் டு பிளஸஸ் வந்து ஒரு தரமான நாக் அடிப்பார். பிளே ஆஃப் ஜேஎஸ்கே அப்படிங்கிற அந்த ஒரு டீமை ஃபாஃப் டு பிளஸ் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட், மிகப்பெரிய பிராக்டிகேஷனில் ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோத போகிற 2வது டெஸ்ட்டில் அவருக்கு டெபு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுடைய ரஜத் படிட்டர் இப்போது ஸ்பின் அட்டாக்கை வேறு லெவலில் வந்து பதம் பார்த்துருக்கிறாரு. ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய தலைவனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஓவர் போட்டிருப்பாங்க. குல்தீப் யாதவும் வாஷிங்டன் சுந்தரும் அதிகமாக ஓவர் போட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு ரஜத் படிட்டர். சர்ஃப்ராஸ் கான் அப்படின்னு ரஜத் படிட்டர் 2 பேர் யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் வைசாக். ஸோ அதனாலேயே ஸ்பின்னர்ஸ் வேறு லெவலில் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. எப்போவுமே ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு எங்கேஸ்டாக நல்லா ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து சர்ஃப்ராஸ் கானா ரஜத் படிட்டரா அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்டேஜ் சர்ஃப்ராஸ் கான் பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. காரணம் அவரோட ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டும் சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக நீட்டாக ஆடக்கூடிய எபிலிட்டிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ரஜத் படிட்டருக்கு இருக்குது. ஸோ ரஜத் படிட்டர் வர்சஸ் சர்ஃப்ராஸ் கான் யாருக்கு டெபு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.